டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மோனிகா சர்வாவுக்கு எதிராக திட்டம் போடுவதற்கு முன்னர் அவன் மோனிகாவிற்கு எதிராக திட்டங்களை ஆரம்பித்திருந்தான். அதற்காக விக்டரிடம் சில போதைப் பொருட்களை வாங்கச் சொல்லியிருக்க என்ன திட்டம் என்று தெரியவில்லை என்றாலும் விக்டர் அதற்கான வேலைகளை ஆரம்பித்திருந்தான். அப்போது சர்வாவை பார்க்க ஷிவானி வந்திருந்தாள். கடந்த சில நாட்களாகவே பெரும் மன உளைச்சலில் இருந்த சர்வா அவளிடம் பேசியிருக்கவில்லை. அதற்கு காரணம் கேட்டு வந்தவள் பேச்சுவாக்கில், உன்மேல நம்பிக்கை இருக்கிறதாலதான் அர்ஜுன் சொன்னதை நான் செய்யல, அவன் கேட்டதை நான் கொடுக்கல என்றவள் சொல்லிவிட அந்த வார்த்தைகளில் அதிர்ந்து போனான் சர்வா. இமைக்காமல் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனால் தன் காதுகளில் கேட்ட விஷயத்தை நம்ப முடியவில்லை. ஆச்சரியம் குறையாமல் அவன் அப்படியே நின்று கொண்டிருக்க, என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்கிற என்று கேட்டாள். அது நீ நீ அர்ஜுனை மீட் பண்ணியா? அவன் உன்கிட்ட என்ன கேட்டான்? நீ என்ன கொடுக்கல? எனக்கு புரியலையே என்று தட்டு தடுமாறி அவன் கேட்க, அந்த கேள்வியில் பார்வையை வேறு பக்கம் திருப்பியவள் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். உன்கிட்ட தானே கேட்கிறேன், சொல்லு என்று சர்வா மீண்டும் கேட்க ஆழமாக மூச்சை இழுத்து விட்டவள், அர்ஜுன் என்கிட்ட வந்து ஒரு நாள் பேசினா, உன் அப்பா யாருன்னு கேட்டான். அது மட்டும் இல்லாம உன்னோட முடியை எடுத்துட்டு வந்து தர சொன்னான். அதை வச்சு அவன் என்ன பண்றதுக்கு பிளான் பண்ணி இருந்தான்னு எனக்கு தெரியல என்று நடந்ததை அவள் சொல்லிக்கொண்டே வர சர்வாவின் முகம் மாறியது. அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதான், ஆதிசேஷன் அர்ஜுன் எல்லாரும் சேர்ந்துதான் இதை பண்றாங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன், சரி அதுக்கப்புறம் என்னாச்சு? நீ என்னோட முடிய கொடுத்தியா இல்ல கொடுக்கலையா? அப்படி அவன் கேட்டதை கொடுக்கலேனா வேற என்ன கொடுத்த என்று அவன் அடுத்தடுத்து கேட்டுக்கொண்டே வந்தான். காரணம், ஷிவானி ஏதோ பார்சல் அனுப்பியிருக்கிறாள் என அவனுக்கு தெரியுமே. கொடுத்தே, ஆனா கொடுக்கல என்று ஷிவானி குழப்ப சர்வா அவளையே பார்த்தான். உன்னோட முடிக்கு பதிலா என் ஃப்ரெண்டோட முடிய கொடுத்து அனுப்பினேன் என்று அவள் கூறியதும் பெரிய அதிர்ச்சி. ஏற்கனவே பல விஷயங்களை யோசித்துக் கொண்டு இருந்தவனால் இந்த அதிர்ச்சிகளை எல்லாம் தாங்க முடியவில்லை. மெல்ல கட்டிலில் மீண்டும் அமர்ந்தவன், நீ எதுக்காக இப்படி பண்ணுன? உனக்கும் நான் யாரு, என்னோட அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசை இருந்துச்சுதானே? அப்ப ஏன் அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ணல என்று கேட்டான். ஷிவானி மனதில் என்ன இருக்கிறது என்பதை இப்போதே தெரிந்து கொள்ள அவன் மனம் துடித்தது. அவனது கேள்வியில் சிரித்தவள், இப்ப கூட எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைதான், ஆனா அதுக்குன்னு இப்படியெல்லாம் ஏதாவது பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நான் எப்பவுமே நினைச்சதில்ல. அதுக்கான நேரம் வரும்போது நீயே என்கிட்ட சொல்லுவேன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்ல, நான் அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ணலேனா அவன் வேற ஏதாவது ட்ரை பண்ணுவான்னு எனக்கு தோணுச்சு. இந்த விஷயத்த இத்தோட முடிச்சு வைக்கத்தான் நான் இப்படி பண்ணேன் என்று அவள் சொல்லி முடித்ததும் சர்வா முகம் புன்னகையில் விரிந்தது. ஷிவானி அருகில் வந்து கலைந்திருந்த அவள் கூந்தலை ஒதுக்கிவிட்டவன், என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே அவளை முத்தமிட, ஷிவானிக்கும் இத்தனை நாள் பிரிவுக்குப் பின் அந்த முத்தம் தேவைப்பட தானும் விரும்பியே அதில் இணைந்து கொண்டாள். சர்வா ஷிவானி இருவருக்கும் இடையில் பிரச்சனைகள் சரியாகி இருக்க, பின் சிறிது நேரத்தில் பாரதி வீடு வந்து சேர்ந்தார். சிறிது நேரம் மூவரும் பேசிக் கொண்டிருக்க கடிகாரத்தை பார்த்த சர்வா, மணி 7 ஆயிடுச்சு, நீ கிளம்புறதுனா இப்பவே கிளம்பு, இல்லனா நைட் இங்கேயே ஸ்டே பண்ணு என்று அவன் கூற, இல்ல நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, நான் இப்பவே கிளம்புறேன் என்று சொல்லி ஷிவானி அங்கிருந்து கிளம்பிச் சென்று விட்டாள். பின் சிறிது நேரத்தில் மீண்டும் அங்கு வந்து சேர்ந்தான் சூர்யா. வந்ததும் பாரதியை பார்த்தவன், ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க என்று கேட்க, நான் நல்லா இருக்கேன் சூர்யா, உன்னதான் அடிக்கடி பார்க்கவே முடியல, எப்படி இருக்க என்று திடீரென வந்தவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே கேட்டார் பாரதி. அவனை கண்டுகொள்ளாத சர்வா, என்ன திடீர்னு வந்திருக்க, வரதுக்கு முன்னாடி ஒரு போன் கூட பண்ணல, எல்லாம் ஓகே தானே, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். சர்வாவின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் தனது போனை எடுத்து சில நொடிகள் பார்த்த சூர்யா சர்வா அருகில் சென்று தனது போனை நீட்டி, தாஸ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன் என்று கூறினான். அந்த பெயரை கேட்டதும் வேகமாக போனை பிடுங்கி அதில் இருக்கும் புகைப்படத்தை பார்த்தான். ஒரு வயதான நபரின் படம் இருந்தது.
அதை பார்த்ததுமே சர்வா முகத்திலும் புன்னகை எழுந்தது. அந்த படத்தில் சிரித்துக் கொண்டிருக்கும் நபர் ஆதிசேஷனை விட வயதில் மூத்தவராக தெரிந்தார். அந்த புகைப்படத்தையே சர்வா பார்த்து கொண்டிருக்க, தாஸ் இங்க வந்துட்டான், நீ அவனை மீட் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். அவனுக்கு கேம் விளையாடுறது தவிர வேற எதுவுமே தெரியாது. நீ என்ன நினைக்கிற? அவனை ஒரு டைம் நேர்ல மீட் பண்ணா உனக்கு அவனை பத்தி எல்லாமே புரியும். அவன் கிளப்ல தான் இருப்பான் என்று கூறியதும் தலையாட்டி கேட்டுக்கொண்டவன், வாட், விளையாட பிடிக்குமா? என்ன விளையாட்டு என்று புரியாமல் கேட்டான் சர்வா. ஆமா, அவனுக்கு கார்டு கேம்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்ப பாரு சீட்டு கட்டோட தான் சுத்திக்கிட்டு இருப்பான். நாம எல்லாரும் டைம் பாஸ்க்கு விளையாடுவோம், அவனுக்கு அதுதான் வேலையே. எப்ப பாரு கேம் விளையாடிக்கிட்டு இருப்பான். இன்னொரு விஷயம் தெரியுமா, இதுவரைக்கும் அவன் ஒரு முறை கூட தோத்து போனதே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரா விளையாடுவான் என்று சூர்யா பிரமிப்புடன் கூற, எல்லாம் ஓகே, ஆனா எனக்கு கார்டு விளையாட தெரியாது, நான் எப்படி அவன் கூட பழக முடியும் என்று சர்வா புரியாமல் கேட்டான். அதற்கு சிரித்த சூர்யா, உன்கிட்ட யார் இப்ப கார்ட்ஸ் விளையாட சொன்னா? இந்த கேமை யூஸ் பண்ணி அவன் கூட எப்படியாவது பேச ட்ரை பண்ணலாம். அவனுக்கு கேமை பத்தி பேசினாலே பிடிக்கும், அதுக்கப்புறம் விளையாடுறதெல்லாம் யோசிக்கலாம் என்று சூர்யா யோசனையுடன் கூற, எழுந்து நின்ற சர்வா, சரி, அவனை நாம நாளைக்கு போய் மீட் பண்ணலாம் என்று கூறி காலை அங்கு செல்ல அனைத்து திட்டங்களையும் போட்டு வைத்தான். சூர்யா இரவு சர்வா வீட்டிலேயே தங்கிவிட, காலை விடிந்ததுமே தாஸை பார்க்க இருவரும் கிளம்பினர். கிளம்பும் முன், நான் பவானியையும் வர சொல்லி இருக்கேன், அவனையும் கூட்டிட்டு போலாம் என்று சர்வா கூற, நல்ல ஐடியாதான், நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு உங்க 2 பேருக்கு பின்னாடி இருக்கேன் என்று சூர்யா சொல்லி முடிக்க, அதுவும் கரெக்ட் தான், அப்படியே பண்ணிடு என்ற சர்வாவிற்கு இப்போது ஜிதேஷின் ஞாபகம் வந்தது. நான் அவனை என்ன கொண்டு வர சொன்னேனோ அதை கொண்டு வர சொல்லு என்று மட்டும் சர்வா கூற, சரி என்று தலையாட்டிக் கொண்ட சூர்யா அந்த வேலையை செய்தான். தாஸை பார்க்க நல்ல விலை உயர்ந்த உடையை உடுத்தி இருந்தான் சர்வா. ஆதிசேஷனின் ஆட்களைப் பற்றி அவனுக்கு பெரிதாக எதுவும் தெரியாது. தனது கூட்டத்தில் விக்ரமன், கரிகாலன் இருப்பது போல அங்கும் ஆட்கள் இருப்பார்கள் என்று இத்தனை நாட்கள் அவன் யோசித்திருக்கவே இல்லை. எனவே அதில் ஒருவரை சந்திக்க முடிகிறது என்றால் தன்னால் முடிந்தவரை அவரிடமிருந்து தகவல்களை எல்லாம் கறந்துவிட வேண்டும் என திட்டமிட்டிருந்தான். இவர்களையெல்லாம் தன் பக்கம் வைத்துக் கொண்டால் ஆதிசேஷனை எதிர்ப்பதும் மிகவும் சுலபம். அதுதான் சர்வாவின் திட்டமும் கூட. கூலிங் கிளாஸுடன் சர்வா கிளம்ப பவானியும் அங்கு வந்து சேர்ந்திருந்தான். கூடவே சிறிது நேரத்தில் ஜிதேஷும் அங்கு வந்தவன் சர்வா கொண்டு வர சொன்னதையும் கொண்டு வந்திருந்தான். கிளம்பிய சர்வாவிடம், நான் என்னோட கார்ல வரேன், நீங்க 3 பேரும் உன்னோட கார்ல வாங்க என்று கூற தலையாட்டிக் கொண்டே காரை நோக்கிச் சென்ற சர்வா ஜிதேஷிடம், என்னாச்சு, நான் கேட்ட இன்ஃபர்மேஷன் ரெடியா என்று கேட்டதும் ஃபைலை எடுத்து சர்வாவின் கையில் கொடுத்த ஜிதேஷ், இத பாருங்க, உங்களுக்கே எல்லாம் புரியும் என்று கூறினான். அந்த ஃபைலை வாங்கிக் கொண்ட சர்வா காரை நோக்கிச் சென்றான். அவன் பின்னாலேயே ஜிதேஷ், பவானி இருவரும் வர ஜிதேஷ் காரை ஓட்டினான். சர்வா அந்த ஃபைலை படிக்க ஆரம்பித்தான். கார் மெதுவாக செல்ல வேண்டிய இடத்தை நோக்கிச் சென்று கொண்டிருக்க, படித்து முடித்திருந்ததால் சர்வாவிற்கு தெளிவு பிறந்தது. அப்படின்னா தனு சொன்ன எல்லாமே உண்மைதான், கரெக்டா என்று ஃபைலை பார்த்து கொண்டே அவன் கேட்க தலையாட்டினான் ஜிதேஷ். நல்லவேளை நான் அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டேன், இல்லைனா பாவம், ஏற்கனவே கஷ்டப்பட்ட அந்த பொண்ணை நாமளும் சேர்ந்து கஷ்டப்படுத்தின மாதிரி ஆயிருக்கும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட சர்வாவிற்கு தன்னை நினைத்து பெருமையாக இருந்தது. பிறகு, அந்த மனோஜுக்கும் தாஸுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா என்று கேட்க, இந்த மனோஜ் தாஸ் கூடவே இருந்திருக்கான், அவனோட ரைட் ஹேண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அது என்ன பிரச்சனைன்னு சரியா தெரியல, ஆனா 2 பேரும் அந்த சண்டையில கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க என்று ஜிதேஷ் சொல்லி முடிக்க, அப்படின்னா இந்த மனோஜ் மறுபடியும் தாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக என்ன தேடி வந்திருப்பானோ, இல்லைனா அவங்க 2 பேரும் சண்டை போடாமலே சண்டை போட்ட மாதிரி நடிச்சு பிரியற மாதிரி டிராமா பண்ணியிருப்பாங்களோ என்று வேறு வேறு கோணங்களில் இருந்து சந்தேகத்தோடு கேட்டான் சர்வா. ஜிதேஷிடம் அதற்கு பதில் இல்லை. சர்வா குழம்பி போனான். அவனை சுற்றி ஏதோ ஒன்று நடக்கிறது. அதை உணர முடிந்த பொழுதும் என்னவென்று கண்டுபிடிக்கத்தான் முடியவில்லை. இது எல்லாத்துக்கும் ஒரே வழி,
என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுதான். கண்டிப்பா என்னுடைய எதிரிகளுக்கு நான் நினைச்ச மாதிரி தகவல் அனுப்புனா என்னோட திட்டம் ப்ராப்பரா வேலை செய்யும் என்று நினைத்த சர்வா அதற்கு மேல் மறைந்து வாழ தேவையில்லை என்றும் முடிவு எடுத்தான். சர்வா இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்க் செய்யப்பட்டது. காரை விட்டு இறங்கியதும் பவானியிடம், விக்டருக்கு போன் பண்ணி சந்துரு எப்படி இருக்கான்னு கேளு, நீ பேர் மட்டும் சொல்லு, அது யாருன்னு அவனுக்கு தெரியும் என்றதும் சரி என்று கூறிய பவானி விக்டருக்கு போன் செய்தான். இதை சொல்லிவிட்டு சர்வா ஜிதேஷ் உள்ளே நுழைய சூர்யா சற்று இடைவெளி விட்டு அவர்களை பின்தொடர்ந்தான். கிளப் உள்ளே வந்ததும் சர்வாவின் கண்கள் தாஸை தேடியது. சில நொடிகளில் மூவரோடு அமர்ந்து சூர்யா சொன்னது போலவே சீட்டாடிக் கொண்டிருந்தார். சரியாக சர்வா அவரை நோக்கிச் செல்லும் நேரம் ஆட்டத்தை முடித்து அதில் அவர் வெற்றி பெற்று இருக்க, அதனால் முகத்தில் வெற்றி புன்னகையும் அரும்பியிருந்தது. சர்வா அவனை பார்த்து கொண்டிருக்க, பாஸ், அதுதான் தாஸ் என்று ஜிதேஷ் கூறினான். உனக்கு அவனை தெரியுமா என்று சர்வா கேட்க, கருடன் கூட இருந்தப்போ இவனை பார்த்திருக்கேன், கருடன் இவனுக்கும் வேலை பார்த்திருக்கான் என்று கூறியதும் மீண்டும் சர்வாவின் பார்வை தாஸ் பக்கம் திரும்பியது. தாஸை பார்க்கும் பொழுது அவன் ஆதிசேஷனைப் போல குணம் கொண்டவனாகத்தான் இருப்பான் என்பது அப்பட்டமாக தெரிய பெருமூச்சு விட்ட சர்வா அவனை நோக்கிச் சென்றான். ஜிதேஷுக்கு நடப்பது புரியவில்லை. ஆனாலும் சர்வா பின்னாலேயே நின்று கொண்டிருந்தான். விளையாட்டில் மூழ்கிப் போயிருந்த தாஸ் சர்வா வந்து நின்றதை முதலில் கவனிக்கவில்லை. பின் யாரோ தன்னை பார்த்து கொண்டே இருப்பதை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்த தாஸ், என்ன, எதுக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க என்று கேட்டான். எனக்கு உங்க கூட கேம் விளையாடணும் என்று சர்வா கூற, ஜிதேஷ் அதிர தாஸ் சத்தமாக சிரித்து, சின்ன பசங்க கூட எல்லாம் நான் விளையாடுறது இல்ல என்று கூறினான். சர்வா அவன் கண்களுக்கு சின்ன பையனாக தெரிந்திருப்பான் போல. சர்வாவிடம் இதை சொல்லிவிட்டு அங்கிருந்த மொத்த கூட்டத்தையும் பார்த்த தாஸ், யாராவது என் கூட கேம் விளையாட ஆசைப்படுறீங்களா? யாருக்காவது அந்த தைரியம் இருக்கா என்று சத்தமாக கேட்க, யாருமே பதில் சொல்லவில்லை. அவங்களை எல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? நான் ரெடியா இருக்கேன், என் கூட விளையாட மாட்டீங்களா என்று சர்வா மீண்டும் கேட்க, அவனை மேலும் கீழும் பார்க்க, கார்ட்ஸுக்கு வயசெல்லாம் தெரியாது, யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்கள ஜெயிக்க வைக்கும், உங்களுக்கு தைரியம் இருந்தா என் கூட விளையாடலாம் என்று கூறிய சர்வா வேண்டுமென்றே தாஸை கோபப்பட வைக்கவே இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தான். அங்கு இருக்கும் அனைவருமே சர்வாவை ஆச்சரியமாக பார்த்தனர். தாஸும் அவனை சில நொடிகள் முறைத்துவிட்டு, இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உன் பாக்கெட்ல பணம் இருக்கணும், தோத்து போனா கொடுக்க வேண்டி இருக்கும்ல என்று கேட்க, நான் இங்க தோத்து போறதுக்கு வரல, ஜெயிக்க வந்திருக்கேன் என்று திமிராகவே பதிலளித்தான் சர்வா. சரி, நீ இவ்வளவு உறுதியா இருக்கும்போது நான் ஏன் மாட்டேன்னு சொல்லணும்? பட் 2 கோடி, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நான் தோத்து போனா 2 கோடி தருவேன். அப்புறம் நீ விளையாடுறதுக்கு முன்னாடியே உன் வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடு, 2 கோடி ரெடி பண்ணணும் இல்ல என்று ஆணவத்துடன் கூறி சர்வாவோடு விளையாட தயாரானான். ஆனால் சர்வா அவன் மிரட்டலில் பயப்படவில்லை. சிரித்துக்கொண்டு எதிரில் அமர்ந்தான். அவனுக்கு விளையாடவே தெரியாது என்ற நிலையில் ஏன் இப்படி ஒரு திட்டத்தை போட்டான் என அவனுக்கு மட்டுமே தெரியும். கைகளை நீட்டி நெட்டி முறித்துக் கொண்டவன், நான் வீட்டுக்கு போன் பண்றது இருக்கட்டும், வரும்போதே நான் எம்டி பாக்ஸை எல்லாம் கொண்டு வந்துட்டேன், உங்க ஆளுங்க கிட்ட பணத்தை எண்ண சொல்லுங்க, தோத்த உடனே கொடுக்க வேண்டியிருக்கும் இல்ல என்று தாஸ் ஸ்டைலிலேயே அவனுக்கு பதில் கொடுக்க, அவனுடைய துணிச்சலை கண்டு தாஸுக்கே ஆச்சரியமாக இருந்தது. சர்வா எதற்காக இதெல்லாம் செய்கிறான்? அவனால் தாஸை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? தெரிந்து கொள்ள அவன் ஸ்மூத் தெரப்பியை விட பெரிய அளவில் வியாபாரத்தை ஈட்டியிருந்தது. கண்டிப்பாக இந்த வருடம் ஸ்மூத் தெரப்பி வித்யா ஸ்கின் கேரை வென்று அவார்ட் வாங்க முடியாது என நன்றாக தெரிந்து கொண்ட மோனிகா எப்படியாவது சர்வாவை பேசியோ இல்லை மிரட்டியோ இந்த போட்டியிலிருந்து அவனை விலக வைக்க வேண்டும் என தேடி வந்திருந்தாள். ஆனால் சர்வா அவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அங்கிருந்து அனுப்பி வைத்து விட்டான். கோபத்துடன் அவள் கிளம்பி இருக்க, சார், இவங்க என்ன இப்படி பேசிட்டு போறாங்க, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா என்று இந்து குழப்பத்துடன் கேட்க, மோனிகாவை நினைச்சு பயப்படாதீங்க, இந்து
என் வாழ்க்கையிலேயே நான் முன் வச்ச கால பின்னாடி வச்சதில்லை. நாம இப்போ நம்ம இலக்க நோக்கி போய்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பயந்து பின்வாங்க கூடாது. நீங்க உங்க வேலையை சரியா செஞ்சீங்கன்னா போதும். மோனிகாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன், புரிஞ்சுதா என்று சொல்ல சரி என்று தலையாட்டிவிட்டு இந்து அங்கிருந்து சென்று விட்டாள். நிச்சயம் மோனிகா இதை இத்தோடு விட வாய்ப்பே இல்லை. இதற்கு பழிவாங்க ஏதேனும் ஒரு வழியில் அவள் முயற்சிப்பார் என்று சர்வாவிற்கு நன்றாகவே தெரிந்தது. தன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தவன் மோனிகாவை சமாளித்து விடலாம் என நம்பினான். இங்கு சர்வா இந்த யோசனையில் இருக்க, இன்னொரு புறம் அர்ஜுன் குழப்பத்துடன் தனது போனை பார்த்து கொண்டிருந்தான். அதிலிருக்கும் செய்தியைத்தான் அவனால் நம்ப முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அதையே பார்த்தான். அதில் சர்வாவின் முடியை வைத்து அவன் செய்திருந்த DNA டெஸ்டுடைய ரிப்போர்ட் வந்திருந்தது. ஆனால் அதை நம்பத்தான் ஏதோ ஒன்று அவனை தடுத்தது. இதை நானே நேர்ல போய் தான் சரி பண்ண முடியும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் தனது காரை எடுத்துக்கொண்டு நேராக ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றான். அங்கு உண்மையான ரிப்போர்ட் இருக்க, அதை வாங்கி முழுவதும் படித்து முடித்து அனைத்து குழப்பங்களையும் சரி செய்து கொண்ட பின்னர்தான் அப்பாவிடம் இதை கொண்டு போக வேண்டும் என முடிவு செய்திருந்தான். பின் சில நிமிடங்களில் ரிப்போர்ட் அவன் கைக்கு வந்து சேர, ஆர்வமாக அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தவன் பாதி படித்ததுமே பெருமூச்சு விட்டான். அவன் அருகில் நின்று கொண்டிருந்த பத்ரி, பாஸ் என்னாச்சு, ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்கு என்று கேட்டான். ரிப்போர்ட்டை மூடி வைத்துவிட்டு அவன் பக்கம் திரும்பிய அர்ஜுன், ரிப்போர்ட்ல DNA மேட்ச் ஆகலேன்னு வந்திருக்கு, சர்வா டைகர் இல்ல என்று அவன் கூற, பத்ரியும் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதானே, சர்வா ஒரு சாதாரண ஆளு, அவனை போய் டைகர்னு நான் தான் முட்டாள் மாதிரி யோசிச்சிருக்கேன். எனக்கு அப்பவே தெரியும் அவனா இருக்காதுன்னு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் அர்ஜுன். சர்வா டைகர் இல்லைனா உண்மையான டைகர் யாரு என்று இங்கு தீவிரமாக அர்ஜுன் யோசித்துக் கொண்டிருக்க, உண்மையான டைகரான சர்வா தன் வீட்டை நோக்கி கிளம்பியிருந்தான். ஏற்கனவே பயணத்தால் சோர்ந்து போயிருந்தவன் ஆபீஸ் வீடு என்று அலைந்ததில் மிகவும் சோர்ந்திருந்தான். இன்னும் ஷிவானி வேலை முடித்துவிட்டு வந்திருக்கவில்லை. அவள் வரும் வரை நிம்மதி இல்லாமல் அவளிடம் பேசுவதற்காக காத்துக் கொண்டிருந்தான். நேரம் ஆக ஆக உள்ளுக்குள் பயமும் சந்தேகமும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. வீட்டுக்கு வந்து சேர்ந்தவன் அடுத்த நொடி விக்டருக்கு போன் செய்தான். பாஸ், எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு என்று விக்டர் உற்சாகத்துடன் போனை அட்டெண்ட் செய்ய, கையில் ஒரு பீர் பாட்டில் எடுத்துக்கொண்ட சர்வா, கேள்வி கேட்கறத நிறுத்து, நான் சொல்றத கேளு, நீ ஒரு வேலை செய்யணும், எனக்கு கொஞ்சம் ட்ரக் தேவைப்படுது, உன்னால அரேஞ்ச் பண்ண முடியுமா, எங்க அது கிடைக்கும், உனக்கு தெரியும் தானே என்று சர்வா கேட்க, அந்த கேள்வியில் தயங்கியவன், பாஸ் என்ன இது, தெரியும், எதுக்கு கேக்குறீங்க, எல்லாம் ஓகே தானே, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். அதற்கு பதில் சொல்லாமல் கையில் இருந்த மதுவை கிளாஸில் ஊற்றி அதை கையில் எடுத்துக் கொண்டவன் தனது அறையை நோக்கி சென்று கொண்டு, நான் மோனிகாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். சொல்ல போனா அது வரைக்கும் கூட வெயிட் பண்ண தேவையில்லை. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும். மோனிகா எப்ப வேணாலும் புதுசா ஒரு பிரச்சனைய ஆரம்பிக்கலாம், அது எனக்கு எதிராகவும் இருக்கலாம் என்று சர்வா நிலைமையை விவரித்தான். மோனிகாவிற்கு முன்னால் அவன் சாதுரியமாக செயல்பட எண்ணினான். அதனாலேயே ஒரு திட்டமும் தீட்டி இருக்க, என்ன பிளான்னு சொல்லுங்க பாஸ் என்றான் விக்டர். சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீ இருக்கிறதுலயே டேஞ்சரஸான தடை செய்யப்பட்ட ட்ரக்ஸ் எங்க கிடைக்குமோ அதை வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் என்னோட பிளானை முழுசா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது, உன்னை நம்பித்தான் ஒப்படைக்கிறேன் என்று சர்வா கூறியதும் பெருமூச்சு விட்ட விக்டர், புரிஞ்சது பாஸ், நான் வேலையை முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான். பிறகு எடுத்து வைத்த மதுவை முழுவதுமாக குடித்து முடித்த சர்வா குளிக்கச் சென்றான். குளித்து முடித்து வந்தவன் அப்படியே கட்டிலில் விழுந்துவிட, எப்போது தூங்கினான் என அவனுக்கே தெரியவில்லை. ஒரு புறம் சர்வா மோனிகாவிற்கு எதிராக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் டைகரின் புதிய ஆபீஸுக்கு வந்து சேர்ந்திருந்த கிருத்திக் இன்னும் கோபம் தணியாமல் கொதித்துக் கொண்டிருந்தான். சர்வாவால் தான் தனக்கு இந்த அவமானம் என்று இப்போது வரை அவன் நம்பிக்கொண்டு இருக்க, அவனது கோபம் முழுவதும் சர்வா மீதுதான் இருந்தது. தன் கேபினில் அமர்ந்து பழைய விஷயங்களை எல்லாம் அவன் சிந்தித்துக் கொண்டிருக்க, ட்ரேயுடன் அங்கு வந்த ஒருவர், எடுத்துக்கோங்க சார் என்றார். அந்த பேச்சில்தான் நிகழ்வுக்கு வந்து நிமிர்ந்து பார்த்தவன், எனக்கு டீ வேண்டாம், ஜில்லுன்னு ஏதாவது கொண்டு வாங்க
என்று கடுப்புடன் கூற எதிரில் இருந்த அந்த நபர், ஓகே சார், உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கீழே போனீங்கன்னா கிடைக்கும், வாங்கிக்கோங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்ப தயாராக, வெயிட், எங்க போற நீ? இப்ப என்ன சொன்ன? கீழே போங்க, கிடைக்கும்னா என்ன அர்த்தம் என்று கோபத்துடன் கிருத்திக் கேட்க, அப்படின்னா கீழே கிடைக்கும்னு தான் சார் அர்த்தம், நான் வேற எதுவும் சொல்லல என்று கூறிய அந்த நபர் கிருத்திக் மீண்டும் பேசுவதற்குள் அங்கிருந்து சென்று விட்டார். ஏற்கனவே கடுப்பில் இருந்தவனுக்கு இந்த செயல் இன்னும் தான் எரிகிற நெருப்பில் பெட்ரோல் ஊற்றியது போல ஆனது. புரோட்டான் கம்பெனியில் மிகவும் சுகமாக இருந்து பழகியவனுக்கு இந்த இடத்தில் வேலை செய்வது கூட பிடிக்கவே இல்லை. அசௌகரியமாக உணர்ந்தான். டைகரிடம் இதை பற்றி அவனால் சொல்ல முடியாது. இதை பற்றி பேசினாலே அவனது வேலை பறிபோய்விடும். அனைத்து இடங்களிலிருந்தும் வந்த அழுத்தம் மீண்டும் மீண்டும் சர்வா பக்கம் இருந்த கோபத்தையே தூண்டிவிட்டது. அந்த சர்வா மட்டும் என்னை மதிச்சு நடந்திருந்தா நான் எதுக்கு அவனுக்கு எதிராக இதெல்லாம் பண்ண போறேன்? தப்பு எல்லாம் அவன் பண்ணான், நான் திருப்பி பண்ணதுக்கு எனக்கு இந்த தண்டனை என்று அப்போது கூட அவனையே தான் திட்டிக் கொண்டிருந்தவனால் சர்வாவை பழிவாங்காமல் அமைதியடைய முடியவில்லை. இந்த மொத்த உலகத்துக்கே தெரிகிற மாதிரி உன்னை அவமானப்படுத்தாம நான் விடவே மாட்டேன் என்று அந்த நிலையில் கூட சபதம் எடுத்துக் கொண்டான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த சர்வா தன் மீது ஏதோ கைப்பட்டதில் மெதுவாக கண்களை திறந்தான். நன்றாக உறங்கிவிட்டதால் எப்போது அவன் அறைக்கதவு திறக்கப்பட்டது, யார் உள்ளே வந்தார்கள் என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை. அவ்வளவு சோர்ந்திருந்தான். பின் மெல்ல மெல்ல கண்களை திறந்தவன் எதிரில் பார்க்க ஷிவானி அமர்ந்திருந்தாள். அவள் கைகள் சர்வாவின் மீது இருந்தது. இது கனவா நிஜமா என்றே குழம்பிப் போனான் சர்வா. உறங்குவதற்கு முன் அவளைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்ததால் கனவில் கூட வருகிறாளோ என்று குழம்பிப் போய் அவளை புரியாமல் பார்க்க, என்னாச்சு சர்வா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ரொம்ப டயர்டா இருக்கியா? எப்ப வந்த என்று அவன் தலையை மெதுவாக கோதிக்கொண்டே அவள் கேட்க, அதற்கு பிறகு இது கனவில்லை என்று புரிந்து கொண்டவன், ஷிவானி, நீ என்று சொல்லிக்கொண்டே எழுந்து அமர்ந்தான். என்ன திடீர்னு வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பயந்துட்டியா என்று அவள் புரியாமல் கேட்க, அந்த கேள்வியை கண்டுகொள்ளாதவன், நீ எப்படி இங்க வந்த, அதுவும் இப்போ என்று அவள் கையை விலக்கி விட்டு விட்டு கேட்டான். 2 நாளா நீ போன் பண்ணவே இல்லை, உன்கிட்ட பேச ட்ரை பண்ணா அதுவும் முடியல, நீ என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தோணுச்சு, அதான் இன்னைக்கு உன்னை நேர்ல பார்த்து பேசலாமான்னு வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டேன். என்னாச்சு, ஏன் என்கிட்ட பேசவே இல்லை, என்ன கோபம் உனக்கு என்று கேட்டுக்கொண்டே அவள் கட்டிலிருந்து எழுந்து நிற்க, அவளை மேலும் கீழும் பார்த்த சர்வாவிற்கு மீண்டும் பீட்டர் ஃபெரோஸ் கூறியது ஞாபகம் வந்தது. இப்போதே அதை இவளிடம் கேட்டுவிடலாமா என்று யோசித்தான். இதுக்கு இத மனசுக்குள்ள வச்சிருக்கணும், சூர்யா வேற என்னென்னமோ சொல்றான், ஷிவானிய பத்தி தப்பா பேசுறதுக்கு நான் அனுமதிக்க கூடாது, நானே கேட்டுறணும், அப்பதான் பிரச்சனை முடியும் என்று அவன் யோசனையுடன் அவளை பார்க்க, நான் உன்கிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன், நீதான் புரோட்டான் கம்பெனில இப்ப சூப்பர்வைசரா இருக்கேன்னு அம்மா சொன்னாங்க, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அங்க போன அப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சது, நீயா வந்து இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லுவேன்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா, நீ சொல்லவே இல்லை என்று அவள் சுருங்கிய முகத்துடன் கூற, சர்வா மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த யோசனைகள் எல்லாம் அப்படியே கலைந்து போனது. அதுவரை அவள் முகத்திலிருந்த சிரிப்பும் மறைந்திருக்க, சர்வாவின் முகமும் மாறிப்போனது. அதில் பட்டென அவள் கைகளை பிடித்து கொண்டவன், சாரி ஷிவானி, நான் வேணும்னு பண்ணல, அது கொஞ்சம் பிஸியா இருந்ததால உன்கிட்ட சொல்ல முடியல, சத்தியமா நீ ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணிருக்கவே மாட்டேன், சாரி ப்ளீஸ் என்று வேகமாக கூறினான். நிஜமாகவே இது அவளை சமாதானப்படுத்துவதற்காக அவன் சொல்லவில்லை, அவன் மனதிலிருந்து வந்த வார்த்தைகள்தான். அவன் கையை தட்டி விட்டவள், இப்போ இதெல்லாம் சொல்ற, ஆனா 2 நாளா பேசவே இல்லல்ல, அது ஏன் என்று கோபமாக முகத்தை திருப்பிக் கொள்ள எழுந்து அவள் அருகில் சென்றான். ஷிவானி அவனை திரும்பி பார்க்கவே இல்லை. மெதுவாக அவளை தன் பக்கமாக திருப்பியவன், ஷிவானி என்ன பாரு, ஏன் இப்படி பண்ற என்று கேட்க அப்போதும் பதில் இல்லை. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ற, என்ன பாரு என்று கேட்டான். அதற்கும் அவள் அமைதியாகவே இருந்தாள். அந்த அமைதி சர்வாவை தடுமாற வைத்தது. இவ எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாளா, ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று ஏதேதோ சிந்திக்க ஆரம்பித்தான். ஆரம்பத்திலிருந்தே பெண்கள், காதல், திருமணம் என்று எதிலுமே அவனுக்கு நல்லதே நடக்காததால் ஷிவானியும் தன்னை விட்டு போய்விடுவாளோ என பாவம் பயந்து போனான் சர்வா. உண்மை தெரிஞ்சா
நான் அவளை ஏமாத்தறதான் நினைப்பாளே, இப்ப என்ன பண்றது, எப்படி சமாதானம் பண்றது என்று அவன் சிந்திக்க, நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும், அவளும் தானே உன்னை ஏமாத்தியிருக்கா, நீ ஏமாத்தினதுக்காவது ஒரு காரணம் இருக்கு, அவ உன்னை ஏமாத்துறதுக்கு என்ன காரணம் இருக்கு என்று அவன் மூளை சூர்யாவாக மாறி சிவானிக்கு எதிராக பேச, உடனே அதை அடக்கி வைத்தவன், சிவானி உன்னைத்தான் கேக்குறேன், என் மேல நம்பிக்கை இல்லையா என்று மீண்டும் கடினப்பட்டு அவன் கேட்க, உன்னை நம்பாம வேற யார நான் நம்ப போறேன் என்று அவள் சொன்னதும் தான் நிம்மதி அடைந்தான். அப்புறம் ஏன் என்ன பிடிக்காத மாதிரி இருக்க என்று பேச்சை ஆரம்பித்த சர்வா எப்படி அவளிடம் அந்த விஷயத்தை கேட்பது என யோசித்துக் கொண்டிருந்தான். எதுக்கு நீ இப்போ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? உன்னை பிடிச்சதாலதான், உன் மேல நம்பிக்கை இருந்ததாலதான், உனக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சதாலதான் அர்ஜுன் கேட்டத நான் அவங்கிட்ட கொடுக்கவே இல்லை தெரியுமா என்று அவள் பட்டென கூறிவிட சர்வாவின் முகம் அதிர்ந்தது. நீ இப்ப என்ன சொன்ன? அர்ஜுன் அர்ஜுன் என்று அவன் மீண்டும் கேட்க, அதான் சொன்னேனே, உன் மேல இருந்த நம்பிக்கையாலதான் அர்ஜுன் என்கிட்ட கேட்டதை நான் கொடுக்கல என்று அவள் மீண்டும் தெளிவாக கூற சர்வா இன்பமாக அதிர்ந்தான். அடுத்து என்ன நடக்கப் போகிறது? DNA டெஸ்ட் ரிப்போர்ட் மாறி வந்ததற்கு ஷிவானிதான் காரணமா? ஷிவானி உண்மையாகவே சர்வாவை நேசிப்பதால் பார்சலை மாற்றி அனுப்பினாளா? ஷிவானியின் நோக்கம் என்ன? அர்ஜுன் அடுத்து என்ன செய்ய போகிறான்? மோனிகாவிற்கு எதிராக சர்வா போடும் திட்டம் என்ன? தெரிந்து கொள்ள, மோனிகா சர்வாவுக்கு எதிராக திட்டம் போடுவதற்கு முன்னர் அவன் மோனிகாவிற்கு எதிராக திட்டங்களை ஆரம்பித்திருந்தான். அதற்காக விக்டரிடம் சில போதைப் பொருட்களை வாங்கச் சொல்லியிருக்க, என்ன திட்டம் என்று தெரியவில்லை என்றாலும் விக்டர் அதற்கான வேலைகளை ஆரம்பித்திருந்தான். அப்போது சர்வாவை பார்க்க ஷிவானி வந்திருந்தாள். கடந்த சில நாட்களாகவே பெரும் மன உளைச்சலில் இருந்த சர்வா அவளிடம் பேசியிருக்கவில்லை. அதற்கு காரணம் கேட்டு வந்தவள் பேச்சுவாக்கில், உன்மேல நம்பிக்கை இருக்கிறதாலதான் அர்ஜுன் சொன்னதை நான் செய்யல, அவன் கேட்டதை நான் கொடுக்கல என்று அவள் சொல்லிவிட அந்த வார்த்தைகளில் அதிர்ந்து போனான் சர்வா. இமைக்காமல் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனால் தன் காதுகளில் கேட்ட விஷயத்தை நம்ப முடியவில்லை. ஆச்சரியம் குறையாமல் அவன் அப்படியே நின்று கொண்டிருக்க, என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்கிற என்று கேட்டாள். அது நீ நீ அர்ஜுனை மீட் பண்ணியா? அவன் உன்கிட்ட என்ன கேட்டான்? நீ என்ன கொடுக்கல? எனக்கு புரியலையே என்று தட்டு தடுமாறி அவன் கேட்க, அந்த கேள்வியில் பார்வையை வேறு பக்கம் திருப்பியவள் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். உன்கிட்டதானே கேட்கிறேன், சொல்லு என்று சர்வா மீண்டும் கேட்க ஆழமாக மூச்சை இழுத்து விட்டவள், அர்ஜுன் என்கிட்ட வந்து ஒரு நாள் பேசினா, உன் அப்பா யாருன்னு கேட்டான், அது மட்டும் இல்லாம உன்னோட முடியை எடுத்துட்டு வந்து தர சொன்னான், அதை வச்சு அவன் என்ன பண்றதுக்கு பிளான் பண்ணி இருந்தான்னு எனக்கு தெரியல என்று நடந்ததை அவள் சொல்லிக்கொண்டே வர சர்வாவின் முகம் மாறியது. அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதான், ஆதிசேஷன் அர்ஜுன் எல்லாரும் சேர்ந்துதான் இத பண்றாங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன், சரி அதுக்கப்புறம் என்னாச்சு? நீ என்னோட முடிய கொடுத்தியா இல்ல கொடுக்கலையா? அப்படி அவன் கேட்டதை கொடுக்கலேனா வேற என்ன கொடுத்த என்று அவன் அடுத்தடுத்து கேட்டுக்கொண்டே வந்தான். காரணம், ஷிவானி ஏதோ பார்சல் அனுப்பியிருக்கிறாள் என அவனுக்கு தெரியுமே. கொடுத்தே, ஆனா கொடுக்கல என்று ஷிவானி குழப்ப சர்வா அவளையே பார்த்தான். உன்னோட முடிக்கு பதிலா என் ஃப்ரெண்டோட முடிய கொடுத்து அனுப்பினேன் என்று அவள் கூறியதும் பெரிய அதிர்ச்சி. ஏற்கனவே பல விஷயங்களை யோசித்துக் கொண்டு இருந்தவனால் இந்த அதிர்ச்சிகளை எல்லாம் தாங்க முடியவில்லை. மெல்ல கட்டிலில் மீண்டும் அமர்ந்தவன், நீ எதுக்காக இப்படி பண்ணுன? உனக்கும் நான் யாரு, என்னோட அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசை இருந்துச்சுதானே, அப்ப ஏன் அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ணல என்று கேட்டான். ஷிவானி மனதில் என்ன இருக்கிறது என்பதை இப்போதே தெரிந்து கொள்ள அவன் மனம் துடித்தது. அவனது கேள்வியில் சிரித்தவள், இப்ப கூட எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைதான், ஆனா அதுக்குன்னு இப்படியெல்லாம் ஏதாவது பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நான் எப்பவுமே நினைச்சதில்ல. அதுக்கான நேரம் வரும்போது நீயே என்கிட்ட சொல்லுவேன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்ல, நான் அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ணலேனா அவன் வேற ஏதாவது ட்ரை பண்ணுவான்னு எனக்கு தோணுச்சு. இந்த விஷயத்த இத்தோட முடிச்சு வைக்கத்தான் நான் இப்படி பண்ணேன் என்று அவள் சொல்லி முடித்ததும் சர்வா முகம் புன்னகையில் விரிந்தது. ஷிவானி அருகில் வந்து கலைந்திருந்த அவள் கூந்தலை ஒதுக்கிவிட்டவன், என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா
என்று சொல்லிக்கொண்டே அவளை முத்தமிட ஷிவானிக்கும் இத்தனை நாள் பிரிவுக்குப் பின் அந்த முத்தம் தேவைப்பட தானும் விரும்பியே அதில் இணைந்து கொண்டாள். சர்வா, ஷிவானி இருவருக்கும் இடையில் பிரச்சனைகள் சரியாகி இருக்க பின் சிறிது நேரத்தில் பாரதி வீடு வந்து சேர்ந்தார். சிறிது நேரம் மூவரும் பேசிக் கொண்டிருக்க கடிகாரத்தை பார்த்த சர்வா, மணி 7 ஆயிடுச்சு, நீ கிளம்புறதுனா இப்பவே கிளம்பு, இல்லனா நைட் இங்கேயே ஸ்டே பண்ணு என்று அவன் கூற, இல்ல நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, நான் இப்பவே கிளம்புறேன் என்று சொல்லி ஷிவானி அங்கிருந்து கிளம்பிச் சென்று விட்டாள். பின் சிறிது நேரத்தில் மீண்டும் அங்கு வந்து சேர்ந்தான் சூர்யா. வந்ததும் பாரதியை பார்த்தவன், ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க என்று கேட்க, நான் நல்லா இருக்கேன் சூர்யா, உன்னதான் அடிக்கடி பார்க்கவே முடியல, எப்படி இருக்க என்று திடீரென வந்தவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே கேட்டார் பாரதி. அவனை கண்டுகொள்ளாத சர்வா, என்ன திடீர்னு வந்திருக்க, வரதுக்கு முன்னாடி ஒரு போன் கூட பண்ணல, எல்லாம் ஓகே தானே, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். சர்வாவின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் தனது போனை எடுத்து சில நொடிகள் பார்த்த சூர்யா சர்வா அருகில் சென்று தனது போனை நீட்டி, தாஸ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன் என்று கூறினான். அந்த பெயரை கேட்டதும் வேகமாக போனை பிடுங்கி அதில் இருக்கும் புகைப்படத்தை பார்த்தான். ஒரு வயதான நபரின் படம் இருந்தது. அதை பார்த்ததுமே சர்வா முகத்திலும் புன்னகை எழுந்தது. அந்த படத்தில் சிரித்துக் கொண்டிருக்கும் நபர் ஆதிசேஷனை விட வயதில் மூத்தவராக தெரிந்தார். அந்த புகைப்படத்தையே சர்வா பார்த்து கொண்டிருக்க, தாஸ் இங்க வந்துட்டான், நீ அவனை மீட் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம், அவனுக்கு கேம் விளையாடுறத தவிர வேற எதுவுமே தெரியாது, நீ என்ன நினைக்கிற, அவனை ஒரு டைம் நேர்ல மீட் பண்ணா உனக்கு அவனை பத்தி எல்லாமே புரியும், அவன் கிளப்ல தான் இருப்பான் என்று கூறியதும் தலையாட்டி கேட்டுக்கொண்டவன், வாட், விளையாட பிடிக்குமா, என்ன விளையாட்டு என்று புரியாமல் கேட்டான் சர்வா. ஆமா, அவனுக்கு கார்டு கேம்லாம் ரொம்ப பிடிக்கும், எப்ப பாரு சீட்டு கட்டோட தான் சுத்திக்கிட்டு இருப்பான், நாம எல்லாரும் டைம் பாஸ்க்கு விளையாடுவோம், அவனுக்கு அதுதான் வேலையே, எப்ப பாரு கேம் விளையாடிக்கிட்டு இருப்பான். இன்னொரு விஷயம் தெரியுமா, இதுவரைக்கும் அவன் ஒரு முறை கூட தோத்து போனதே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பரா விளையாடுவான் என்று சூர்யா பிரமிப்புடன் கூற, எல்லாம் ஓகே, ஆனா எனக்கு கார்டு விளையாட தெரியாது, நான் எப்படி அவன் கூட பழக முடியும் என்று சர்வா புரியாமல் கேட்டான். அதற்கு சிரித்த சூர்யா, உன்கிட்ட யார் இப்ப கார்ட்ஸ் விளையாட சொன்னா, இந்த கேமை யூஸ் பண்ணி அவன் கூட எப்படியாவது பேச ட்ரை பண்ணலாம், அவனுக்கு கேமை பத்தி பேசினாலே பிடிக்கும், அதுக்கப்புறம் விளையாடுறதெல்லாம் யோசிக்கலாம் என்று சூர்யா யோசனையுடன் கூற, எழுந்து நின்ற சர்வா, சரி அவனை நாம நாளைக்கு போய் மீட் பண்ணலாம் என்று கூறி காலை அங்கு செல்ல அனைத்து திட்டங்களையும் போட்டு வைத்தான். சூர்யா இரவு சர்வா வீட்டிலேயே தங்கிவிட காலை விடிந்ததுமே தாஸை பார்க்க இருவரும் கிளம்பினர். கிளம்பும் முன், நான் பவானியையும் வர சொல்லி இருக்கேன், அவனையும் கூட்டிட்டு போலாம் என்று சர்வா கூற, நல்ல ஐடியாதான், நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு உங்க 2 பேருக்கு பின்னாடி இருக்கேன் என்று சூர்யா சொல்லி முடிக்க, அதுவும் கரெக்ட் தான், அப்படியே பண்ணிடு என்ற சர்வாவிற்கு இப்போது ஜிதேஷின் ஞாபகம் வந்தது. நான் அவனை என்ன கொண்டு வர சொன்னேனோ அதை கொண்டு வர சொல்லு என்று மட்டும் சர்வா கூற, சரி என்று தலையாட்டிக் கொண்ட சூர்யா அந்த வேலையை செய்தான். தாஸை பார்க்க நல்ல விலை உயர்ந்த உடையை உடுத்தி இருந்தான் சர்வா. ஆதிசேஷனின் ஆட்களைப் பற்றி அவனுக்கு பெரிதாக எதுவும் தெரியாது. தனது கூட்டத்தில் விக்ரமன், கரிகாலன் இருப்பது போல அங்கும் ஆட்கள் இருப்பார்கள் என்று இத்தனை நாட்கள் அவன் யோசித்திருக்கவே இல்லை. எனவே அதில் ஒருவரை சந்திக்க முடிகிறது என்றால் தன்னால் முடிந்தவரை அவரிடமிருந்து தகவல்களை எல்லாம் கறந்துவிட வேண்டும் என திட்டமிட்டிருந்தான். இவர்களையெல்லாம் தன் பக்கம் வைத்துக் கொண்டால் ஆதிசேஷனை எதிர்ப்பதும் மிகவும் சுலபம். அதுதான் சர்வாவின் திட்டமும் கூட. கூலிங் கிளாஸுடன் சர்வா கிளம்ப பவானியும் அங்கு வந்து சேர்ந்திருந்தான். கூடவே சிறிது நேரத்தில் ஜிதேஷும் அங்கு வந்தவன் சர்வா கொண்டு வர சொன்னதையும் கொண்டு வந்திருந்தான். கிளம்பிய சர்வாவிடம், நான் என்னோட கார்ல வரேன், நீங்க 3 பேரும் உன்னோட கார்ல வாங்க என்று கூற தலையாட்டிக் கொண்டே காரை நோக்கிச் சென்ற சர்வா ஜிதேஷிடம், என்னாச்சு, நான் கேட்ட இன்ஃபர்மேஷன் ரெடியா என்று கேட்டதும் ஃபைலை எடுத்து சர்வாவின் கையில் கொடுத்த ஜிதேஷ், இத பாருங்க, உங்களுக்கே எல்லாம் புரியும் என்று கூறினான். அந்த ஃபைலை வாங்கிக் கொண்ட சர்வா காரை நோக்கிச் சென்றான். அவன் பின்னாலேயே ஜிதேஷ், பவானி இருவரும் வர ஜிதேஷ் காரை ஓட்டினான்.
சர்வா அந்த ஃபைலை படிக்க ஆரம்பித்தான். கார் மெதுவாக செல்ல வேண்டிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்க படித்து முடித்திருந்ததால் சர்வாவிற்கு தெளிவு பிறந்தது. அப்படின்னா தனு சொன்ன எல்லாமே உண்மைதான், கரெக்டா என்று ஃபைலை பார்த்து கொண்டே அவன் கேட்க தலையாட்டினான் ஜிதேஷ். நல்லவேளை நான் அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டேன், இல்லைனா பாவம் ஏற்கனவே கஷ்டப்பட்ட அந்த பொண்ணை நாமளும் சேர்ந்து கஷ்டப்படுத்தின மாதிரி ஆயிருக்கும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட சர்வாவிற்கு தன்னை நினைத்து பெருமையாக இருந்தது. பிறகு அந்த மனோஜுக்கும் தாஸுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா என்று கேட்க, இந்த மனோஜ் தாஸ் கூடவே இருந்திருக்கான், அவனோட ரைட் ஹேண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அது என்ன பிரச்சனைன்னு சரியா தெரியல. ஆனா 2 பேரும் அந்த சண்டையில கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க என்று ஜிதேஷ் சொல்லி முடிக்க, அப்படின்னா இந்த மனோஜ் மறுபடியும் தாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக என்ன தேடி வந்திருப்பானோ, இல்லனா அவங்க 2 பேரும் சண்டை போடாமலே சண்டை போட்ட மாதிரி நடிச்சு பிரியற மாதிரி டிராமா பண்ணி இருப்பாங்களோ என்று வேறு வேறு கோணங்களில் இருந்து சந்தேகத்தோடு கேட்டான் சர்வா. ஜிதேஷிடம் அதற்கு பதில் இல்லை. சர்வா குழம்பி போனான். அவனை சுற்றி ஏதோ ஒன்று நடக்கிறது. அதை உணர முடிந்த பொழுதும் என்னவென்று கண்டுபிடிக்கத்தான் முடியவில்லை. இது எல்லாத்துக்கும் ஒரே வழி என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுதான். கண்டிப்பா என்னுடைய எதிரிகளுக்கு நான் நினைச்ச மாதிரி தகவல் அனுப்புனா என்னோட திட்டம் ப்ராப்பரா வேலை செய்யும் என்று நினைத்த சர்வா அதற்கு மேல் மறைந்து வாழ தேவையில்லை என்றும் முடிவு எடுத்தான். சர்வா இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்க் செய்யப்பட்டது. காரை விட்டு இறங்கியதும் பவானியிடம், விக்டருக்கு போன் பண்ணி சந்துரு எப்படி இருக்கான்னு கேளு, நீ பேர் மட்டும் சொல்லு, அது யாருன்னு அவனுக்கு தெரியும் என்றதும் சரி என்று கூறிய பவானி விக்டருக்கு போன் செய்தான். இதை சொல்லிவிட்டு சர்வா ஜிதேஷ் உள்ளே நுழைய சூர்யா சற்று இடைவெளி விட்டு அவர்களை பின்தொடர்ந்தான். கிளப் உள்ளே வந்ததும் சர்வாவின் கண்கள் தாஸை தேடியது. சில நொடிகளில் மூவரோடு அமர்ந்து சூர்யா சொன்னது போலவே சீட்டாடிக் கொண்டிருந்தார். சரியாக சர்வா அவரை நோக்கிச் செல்லும் நேரம் ஆட்டத்தை முடித்து அதில் அவர் வெற்றி பெற்று இருக்க, அதனால் முகத்தில் வெற்றி புன்னகையும் அரும்பியிருந்தது. சர்வா அவனை பார்த்து கொண்டிருக்க, பாஸ், அதுதான் தாஸ் என்று ஜிதேஷ் கூறினான். உனக்கு அவனை தெரியுமா என்று சர்வா கேட்க, கருடன் கூட இருந்தப்போ இவனை பார்த்திருக்கேன், கருடன் இவனுக்கும் வேலை பார்த்திருக்கான் என்று கூறியதும் மீண்டும் சர்வாவின் பார்வை தாஸ் பக்கம் திரும்பியது. தாஸை பார்க்கும் பொழுது அவன் ஆதிசேஷனைப் போல குணம் கொண்டவனாகத்தான் இருப்பான் என்பது அப்பட்டமாக தெரிய பெருமூச்சு விட்ட சர்வா அவனை நோக்கிச் சென்றான். ஜிதேஷுக்கு நடப்பது புரியவில்லை. ஆனாலும் சர்வா பின்னாலேயே நின்று கொண்டிருந்தான். விளையாட்டில் மூழ்கிப் போயிருந்த தாஸ் சர்வா வந்து நின்றதை முதலில் கவனிக்கவில்லை. பின் யாரோ தன்னை பார்த்து கொண்டே இருப்பதை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்த தாஸ், என்ன, எதுக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க என்று கேட்டான். எனக்கு உங்க கூட கேம் விளையாடணும் என்று சர்வா கூற, ஜிதேஷ் அதிர தாஸ் சத்தமாக சிரித்து, சின்ன பசங்க கூட எல்லாம் நான் விளையாடுறது இல்ல என்று கூறினான். சர்வா அவன் கண்களுக்கு சின்ன பையனாக தெரிந்திருப்பான் போல. சர்வாவிடம் இதை சொல்லிவிட்டு அங்கிருந்த மொத்த கூட்டத்தையும் பார்த்த தாஸ், யாராவது என் கூட கேம் விளையாட ஆசைப்படுறீங்களா? யாருக்காவது அந்த தைரியம் இருக்கா என்று சத்தமாக கேட்க யாருமே பதில் சொல்லவில்லை. அவங்களை எல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? நான் ரெடியா இருக்கேன், என் கூட விளையாட மாட்டீங்களா என்று சர்வா மீண்டும் கேட்க, அவனை மேலும் கீழும் பார்க்க, கார்ட்ஸுக்கு வயசெல்லாம் தெரியாது, யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்கள ஜெயிக்க வைக்கும், உங்களுக்கு தைரியம் இருந்தா என் கூட விளையாடலாம் என்று கூறிய சர்வா வேண்டுமென்றே தாஸை கோபப்பட வைக்கவே இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தான். அங்கு இருக்கும் அனைவருமே சர்வாவை ஆச்சரியமாக பார்த்தனர். தாஸும் அவனை சில நொடிகள் முறைத்துவிட்டு, இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உன் பாக்கெட்ல பணம் இருக்கணும், தோத்து போனா கொடுக்க வேண்டி இருக்கும்ல என்று கேட்க, நான் இங்க தோத்து போறதுக்கு வரல, ஜெயிக்க வந்திருக்கேன் என்று திமிராகவே பதிலளித்தான் சர்வா. சரி, நீ இவ்வளவு உறுதியா இருக்கும்போது நான் ஏன் மாட்டேன்னு சொல்லணும்? பட் 2 கோடி, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நான் தோத்து போனா 2 கோடி தருவேன், அப்புறம்
நீ விளையாடுறதுக்கு முன்னாடியே உன் வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடு, 2 கோடி ரெடி பண்ணணும் இல்ல என்று ஆணவத்துடன் கூறி சர்வாவோடு விளையாட தயாரானான். ஆனால் சர்வா அவன் மிரட்டலில் பயப்படவில்லை. சிரித்துக்கொண்டு எதிரில் அமர்ந்தான். அவனுக்கு விளையாடவே தெரியாது என்ற நிலையில் ஏன் இப்படி ஒரு திட்டத்தை போட்டான் என அவனுக்கு மட்டுமே தெரியும். கைகளை நீட்டி நெட்டி முறித்துக் கொண்டவன், நான் வீட்டுக்கு போன் பண்றது இருக்கட்டும், வரும்போதே நான் எம்டி பாக்ஸை எல்லாம் கொண்டு வந்துட்டேன். உங்க ஆளுங்க கிட்ட பணத்தை எண்ண சொல்லுங்க, தோத்த உடனே கொடுக்க வேண்டியிருக்கும் இல்ல என்று தாஸ் ஸ்டைலிலேயே அவனுக்கு பதில் கொடுக்க அவனுடைய துணிச்சலை கண்டு தாஸுக்கே ஆச்சரியமாக இருந்தது. சர்வா எதற்காக இதெல்லாம் செய்கிறான்? அவனால் தாஸை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? தெரிந்து தாஸை பார்ப்பதற்காக கிளப்புக்கு வந்த சர்வா வேண்டுமென்றே அவனிடம் வம்பு செய்து கொண்டிருந்தான். என் கூட கேம் விளையாட உனக்கு பயமா இருந்தா விளையாட வேண்டாம் என்று கூறி அவனை தூண்டிவிட்டதன் மூலம் இருவரும் இப்போது விளையாடும் அளவிற்கு முன்னேறி இருந்தனர். எதிரில் அமர்ந்த சர்வா தாஸ் அமைதியாக இருக்க அவனை பார்த்து, ஏன் விளையாட்ட ஸ்டார்ட் பண்ணலையா, எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். அதற்கு அவனை நேருக்கு நேர் பார்த்த தாஸ், நீ என் கூட விளையாடியே ஆகணுமா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், எப்பவுமே என் கூட விளையாடுறதுக்கு முன்னாடி மத்தவங்களோட விளையாடி பணத்தை ஜெயிச்சு அதை கொண்டு வந்துதான் என் கூட விளையாடி தோத்து என்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. நீ யார் கூடயாவது விளையாடி ஜெயிச்சிருக்கியா? ஏன் சொல்றேன்னா, தோத்து போனா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட உனக்கு காசு இருக்காது என்று அப்போதும் கர்வத்துடனே தாஸ் கூற, யாரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரோட்ல நிக்க போறாங்கன்னு கேம் முடிஞ்ச அப்புறம் தெரியும் என்று கூறியவன் ஜிதேஷை திரும்பி பார்க்க சர்வாவிற்கு பின்னால் இருந்த இருக்கையில் அமர்ந்தான். சூர்யாவும் சற்று இடைவெளி விட்டு அமர்ந்திருந்தவன், இந்த சர்வா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? கேம் விளையாட தெரியாதுன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை என்று கடுப்புடன் சர்வாவை பார்த்து கொண்டிருக்க, நான் 2 கோடி பெட் கட்டுறேன்னு சொல்லிட்டேன், நீ எவ்வளவு பணம் வச்சிருக்க, அத பத்தி இன்னும் சொல்லவே இல்லையே என்று தாஸ் கேட்டான். ஒரு நொடி யோசனை செய்த சர்வா, உங்களவுக்கு என்கிட்ட பணம் இல்ல, அதனால என்னால 2 லட்சம் ரூபாய் தான் போட முடியும். பணம் ஒரு ஃபார்மாலிட்டி தான், கேம் தானே முக்கியம் என்று சர்வா கேட்டான். தோத்து போயிருவோங்கிற பயத்துல வர எல்லாரும் இதத்தான் சொல்லி எஸ்கேப் ஆக பாப்பாங்க. பணம் இல்லாம தான் இவ்வளவு நேரம் என்கிட்ட திமிரா பேசிக்கிட்டு இருந்தியா? நான் 2 கோடின்னு சொல்லும் போதே உங்ககிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டியா? சரி, என்ன பண்றது, பணம் இல்லைனாலும் உனக்கு திமிர் நிறையவே இருக்கு, அதுக்காகவாவது விளையாடி பார்த்துருவோம், வா என்று தாஸ் சர்வாவுடன் விளையாடுவதற்கு ஒப்புக்கொண்டான். 2 லட்சம் எல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்றாலும் சர்வாவின் திமிரும் அந்த ஆணவ பேச்சும் அவனை ஒப்புக்கொள்ள வைத்திருந்தது. சிறு வயதிலிருந்தே பல பிரச்சனைகளால் சூழப்பட்டு இருந்த சர்வா இந்த மாதிரியான விளையாட்டுக்களை எல்லாம் கற்றுக்கொள்ளவே இல்லை. இதற்கு பிறகும் அவனால் கற்றுக்கொள்ள முடியுமா என்றால் அதுவும் கேள்விக்குறிதான். அப்படி இருக்க ஏன் இந்த விபரீத விளையாட்டு என்று அவன் ஒருவனே அறிவான். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா என்று மொத்தம் எத்தனை கார்டுகள் இருக்கிறது என்பதை எண்ணிக்கொண்டே சர்வா கேட்க, தாஸ் அவனை நிமிர்ந்து பார்த்து, நீயே முதல்ல ஸ்டார்ட் பண்ணு, நம்ம 2 பேர் மட்டும் இல்ல, நம்ம கூட சேர்ந்து இவங்க 2 பேரும் விளையாட போறாங்க என்று அருகில் இருப்பவர்களை காட்ட சர்வா சரி என்று தலையாட்டிவிட்டு தனக்கும் அவர்களுக்கும் கார்டுகளை பிரித்து வைக்க ஆரம்பித்தான். அனைவருக்கும் சமமான அளவு கார்டுகள் கொடுக்கப்பட்டது. தனக்காக வைக்கப்பட்டிருந்த கார்டை கையில் எடுத்துக்கொண்ட சர்வா எதிரில் இருந்த தாஸை பார்த்தான். அவன் சட்டையில் ஏதோ சிவப்பு புள்ளி போல தெரிந்தது. சர்வா அதை கண்டுகொள்ளவில்லை. இருந்தும் ஏதோ ஒன்று உறுத்தலாக தோன்ற அதை நன்றாக கவனித்தவனுக்கு சில நொடிகள் கழித்து அது லேசர் துப்பாக்கியால் யாரோ குறிவைக்கும் அடையாளம் என்பது புரிந்தது. உடனே பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கு யாருமே இல்லை. கிளப்பில் இருந்த அனைவருமே அவரவர் வேலையில் மூழ்கிப் போயிருந்தனர். அங்கு கேரம், செஸ் என பல விளையாட்டுகள் ஓடிக்கொண்டிருந்தது. அதிலும் பணம் கட்டி ஆடி அனைவரும் தங்கள் வேலையில் மொத்தமாக சுற்றம் மறந்திருக்க யார் கையிலுமே துப்பாக்கி இல்லை. சர்வா குழம்பி போய் மீண்டும் திரும்பி பார்த்தான். யாரோ தாஸை கொலை செய்ய முயல்வது அவனுக்கு அப்பட்டமாக தெரிந்தது. ஆனால் அது யார், எங்கிருந்து இதை செய்கிறார்கள் என்பதை மட்டும்தான் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சர்வா பதட்டத்துடன் அங்குமிங்கும் பார்ப்பதை தூரத்திலிருந்து கவனித்த சூர்யா,
ஆல் ஓகே என்று மெசேஜ் அனுப்பினான். அந்த மெசேஜுக்கு பதில் சொல்லாமல் தனது சேரிலிருந்து எட்டி தாஸ் மீது தாவிய சர்வா தாஸை தள்ளிவிட்டான். அடுத்த நொடி புல்லட் தாஸுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒருவர் மீது பட்டுவிட அவர் அலறி கீழே விழுந்தார். அவன் அருகில் இருந்தவர்களும் திடீரென வந்து பட்ட துப்பாக்கி குண்டால் பதறி ஓட ஆரம்பித்தனர். என்ன நடக்குது இங்க என்று தாஸ் கணீர் குரலில் கத்த அங்கும் இங்கும் சுற்றி பார்த்த சர்வா, நீங்க கொஞ்சம் மறைஞ்சிருக்கணும் என்று கூறினான். சர்வா சொன்னதை கேட்காமல் எழுந்து நின்ற தாஸ் தனது ஆட்களை பார்க்க உடனே வந்து அவனை சுற்றி நின்று கொண்டனர். தாஸ் ஆட்கள் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்க மற்றவர்கள் எல்லாம் கிளப்பில் இருந்து அவசரமாக கிளம்ப ஆரம்பித்திருந்தனர். அந்த மொத்த இடத்தின் சூழ்நிலையே சில நொடிகளில் மாறியிருக்க, யார் அந்த ஷூட்டர்னு பார்த்து உடனே புடிங்க என்று தாஸ் கத்த அவனுடைய ஆட்களில் சிலர் வெளியில் ஓடினர். அப்போது சர்வா அருகில் வந்த சூர்யா, உனக்கு எப்படி அவனை ஷூட் பண்ண போறாங்கன்னு தெரியும், எப்படி கண்டுபிடிச்ச என்று கேட்டான். அத சொன்னாலும் உனக்கு புரியாது. நம்ம ஆளுகளை எல்லா இடத்துலயும் தேட சொல்லு. ஷூட் பண்ண வந்தது யாரு, அவன் எதுக்கு ஷூட் பண்ண வந்தான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பவானி கிட்டையும் சொல்லு என்று சர்வா அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே சொல்ல, அது இருக்கட்டும் சர்வா, முதல்ல நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. நீ மட்டும் தாஸ காப்பாத்தலேனா அவனால கண்டிப்பா இதுல இருந்து தப்பிச்சிருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த புல்லட் ரொம்ப தூரத்துல இருந்து குறி வச்சதாதான் இருக்கணும். ஷூட்டர் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அதுவும் இல்லாம ஏன் பயமே இப்போ வேற. நீதான் தாஸ காப்பாத்திருக்க. அந்த கோவத்துல இந்த ஷூட்டர் உன்னை ஏதாவது பண்ணிட்டா என்று சூர்யா கவலையுடன் சொல்ல, சர்வா அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஏதோ யோசனையிலேயே இருந்தவன், ஒருவேளை ஆதிசேஷன் தாஸ கொல்ல ஆள் அனுப்பியிருப்பானோ என்று கேட்ட சர்வா, சூர்யா அதற்கு பதில் சொல்வதற்குள் வேறு ஏதோ யோசித்துக் கொண்டு வேகமாக கிளப்பிலிருந்து வெளியேறினான். வெளியே ஓடி வந்து கதவருகில் சில நொடிகள் நின்றவன் அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தான். அப்போது அங்கு சில தாஸின் ஆட்கள் உள்ளேயும் வெளியேயும் செல்வதும் வருவதுமாக இருந்தனர். சர்வா தலையை உலுக்கிக் கொண்டு கடினப்பட்டு சுற்றி தேடினான். ஆனால் சந்தேகப்படும்படி யாரையும் பார்க்கக்கூட முடியவில்லை. கொலகாரன் எஸ்கேப் ஆயிட்டானோ? இருக்கலாம். அவனால டார்கெட்டை ஷூட் பண்ண முடியல. ஒருவேளை மாட்டிக்குவோன்னு பயந்து இங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி இருக்க சான்ஸ் இருக்கு என்று நினைத்த சர்வா அந்த பில்டிங்குக்கு வெளியிலும் தேடினான். ஒருவேளை பின்னாடி இருப்பானோ என்று யோசனை வந்ததில் பின்னாடி சென்றும் தேட முயன்றான். மாலை கடந்து இப்போது இரவாகி இருக்க அந்த இடத்தில் அவனால் யாரையும் பார்க்க முடியவில்லை. என்ன இது என சர்வா யோசனையுடன் நிற்க, திடீரென உடல் முழுவதும் கருப்பு துணி அணிந்திருந்த ஒருவன் அந்த பில்டிங்கை விட்டு எகிரி குதித்தான். அவனை பார்த்ததும் சர்வா அவனை துரத்திக் கொண்டு பின்னாலேயே ஓடினான். சர்வாவை விட அவன் வேகமாக ஓடிட, சர்வாவும் முயன்றவரை அவனை துரத்தி பிடிக்க முயன்று கொண்டிருந்தான். தப்பி ஓடிக்கொண்டிருந்த அந்த மர்ம நபர் திடீரென நின்றான். காரணம், ஏய் ஓடாத, ஒழுங்கா நில்லு என்று அவனுக்கு எதிரில் சூர்யா வந்திருந்தான். ஒரு பக்கம் சர்வா, இன்னொரு பக்கம் சூர்யா என அவனை இப்போது வளைத்து பிடித்திருக்க, மூன்றாவது திசை பக்கம் திரும்பியவன் அந்த வழியில் ஓட ஆரம்பித்தான். எப்படியாவது அவனை பிடித்து விடலாம் என்று நினைத்த சர்வா கையிலிருந்தும் அவன் தப்பி ஓடியிருக்க, சர்வா சூர்யா இருவரும் அவனை துரத்திக் கொண்டு ஓடினர். இவன்தான் அந்த ஷூட்டரா? எதுக்கு அவனை துரத்திக்கிட்டு வந்த என்று அருகில் வந்து கேட்டான் சூர்யா. அப்படித்தான் நினைக்கிறேன் என்று சந்தேகத்துடன் சர்வா கூற, சரி இவனை எதுக்கு நீ துரத்திக்கிட்டு வந்த? அவன் தாஸோட எதிரி, அவனை எதுக்கு நாம பிடிக்கணும்? இதெல்லாம் நமக்கு தேவையா என்று என்னதான் அவனுக்கு உதவ நினைத்தாலும் சூர்யாவிற்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை. அப்படி சொல்லாத, இதுல நமக்கு தேவை இருக்கு. ஒன்னு இந்த ஷூட்டர் நம்மளோட ஆளா இருக்கணும், இல்ல ஆதிசேஷனோட ஆளா இருக்கணும். பட் எனக்கு தெரியாத ஒரே விஷயம், ஆதிசேஷன் எதுக்காக அவன் கூடவே இருந்த தாஸ கொலை பண்ண நினைக்கணும் என்று சர்வா கேட்க, இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? அதான் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு நான் முன்னாடியே சொன்னேனே. ஒருவேளை ஆதிசேஷன் இவன் மேல கோபமா இருக்கலாம், இவன் ஏதாவது பண்ணி அவனை கோபப்படுத்தி இருக்கலாம், யாருக்கு தெரியும் என்று சூர்யா அலட்சியமாக கேட்க, எக்ஸாக்ட்லி இதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொன்ன சர்வா லேசாக சிரித்துவிட்டு, ஆதிசேஷன் கோபப்படுற அளவுக்கு தாஸ் என்ன பண்ணா, அதுவும் கொலை பண்ற அளவுக்கு என்ன பண்ணா, அத நாம தெரிஞ்சுக்கணும் என்று கூறிய சர்வா மீண்டும் யோசனையில் மூழ்கிப் போனான். ஓடும் அந்த மர்ம உருவம்
கருப்பு உடையை சற்று தளர்வாக அணிந்திருந்ததால் அது ஆணா பெண்ணா என்பதை கூட இப்போது வரை சர்வாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாதி தூரம் துரத்தி வந்த பிறகு, நீ இந்த பக்கத்திலிருந்து வா, நான் வேற வழியா வந்து மடக்கிறேன் என்று கூறிய சூர்யா சர்வாவை விட்டு பிரிந்து வேறு திசையில் ஓடினான். சர்வா இன்னும் அந்த கொலைகாரனை துரத்திக் கொண்டுதான் வந்தான். ஒரு நிலைக்கு மேல் ஓட முடியாமல் அந்த உருவம் நின்றுவிட சர்வா தானும் அப்படியே நின்றான். எதுக்கு நின்னுருக்கான்? ஒருவேளை என் கூட சண்டை போட போறானோ என்று சர்வா சண்டைக்கு தயாராக திரும்பி அவனை பார்த்த அந்த உருவம் என்று உடைந்து போன குரலில் கேட்டது. அந்த குரலை எங்கோ கேட்டது போல இருந்தாலும் அது யார் என சர்வாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இருந்தும் அமைதியாகவே பார்த்து கொண்டிருந்தவன், என்ன நீ யாரு என்று கேட்டான். கூடவே மெதுமெதுவாக அந்த உருவத்தை நோக்கி அடிகள் எடுத்து வைத்தவன் அதை நெருங்கிக் கொண்டிருந்தான். கைகளை இறுக்கமாக மூடி தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்ட அந்த உருவம், எதுக்காக அவனை காப்பாத்தினீங்க? எதுக்கு அந்த தாசை காப்பாத்தினீங்க என்று மீண்டும் அதே உடைந்த குரலில் கேட்க சர்வா அந்த குரலுக்கு பின்னால் இருக்கும் வலியை கண்கூடாக பார்த்தான். அழும் நிலையில் இருந்தது அந்த குரல். நீ யாரு? அத சொல்லு என்று மீண்டும் கேட்டான். சில நொடிகள் பதில் சொல்லாமல் இருந்த அந்த உருவம் மெதுவாக தான் அணிந்திருந்த அந்த கருப்பு மாஸ்கை கடட்ட ஆரம்பித்தது. முகத்தை பார்க்க ஆர்வமாக இருந்த சர்வா அதை பார்த்த அடுத்த நொடி அதிர்ந்து போய், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த ட்ரெஸ், இந்த துப்பாக்கி, என்ன இதெல்லாம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று சர்வா அதிர்ச்சியோடு பார்த்து கேட்டது வேறு யாரும் இல்லை, தனுவைத்தான். சர்வாவின் கேள்விகளில் சத்தமாக அழ ஆரம்பித்தவள், எதுக்கு அவனை காப்பாத்தினீங்க? அவன் உயிர் வாழவே தகுதி இல்லாதவன் என்று சொல்லி இன்னும் இன்னும் அழுதாள். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் உனக்கு இந்த ஆர்டர்லாம் கொடுக்கவே இல்லை. உன் பையனோட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க சொன்னேன். எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க என்று சர்வா எரிச்சலுடன் கேட்க மெதுவாக நிமிர்ந்து பார்த்த தனு, இதுக்கப்புறம் அவன் கூட என்னால இருக்க முடியாது என்று கூறியதும் கண்களை சுருக்கியவன், முடியாதுன்னா என்ன அர்த்தம்? உன் பையன்தானே அவன் என்று மீண்டும் கேட்டான். ஏன்னா என் பையன் இப்ப உயிரோட இல்லை என்று சொன்ன தனு இன்னும் சத்தமாக வெடித்து அழுதவள், இந்த தாஸ் தான் என் பையனை கொன்னா என்று கூறி அழுகையை தொடர்ந்தாள். அதை கேட்டதுமே சர்வா அதிர்ச்சியில் உறைந்தே போனான். மெல்ல அவள் அருகில் சென்று முட்டி போட்டு கீழே அமர்ந்து அவள் முகத்தையே பார்க்க அந்த இடத்திற்கு ஓடி வந்த சூர்யா, ஹே தனு, நீயா? நீதான் ஷூட்டரா என்று அதிர்ச்சியுடனே கேட்க, ஆமாம் என்று தலையாட்டினான் சர்வா. கூடவே, நம்ம உடனே இங்கிருந்து தனுவை கூட்டிட்டு போகணும். தாசோட ஆளுக நம்ம பின்னாடி வர வாய்ப்பு இருக்கு. சூர்யா, நீ உடனே தனுவை கார் கிட்ட கூட்டிட்டு போ. நான் உங்களை கொஞ்ச நேரத்துல வந்து பாக்குறேன். கிளம்புங்க 2 பேரும் என்று சொல்லி சூர்யாவுடன் அவளை அனுப்பி வைத்துவிட்டு எதிர் திசையில் ஓடி வந்தான் சர்வா. அங்கு தாசுடைய 3 ஆட்கள் வந்து கொண்டிருந்தனர். நல்லவேளை அவங்களை அனுப்பி வச்சிட்டேன் என்று நிம்மதியடைந்த சர்வா எதிரில் இருப்பவர்களிடம், ஷூட்டரை தேடியா போறீங்க என்று கேட்க, அதற்கு ஆமா, வழிய விடு என்றான் ஒருவன். அவன் தப்பிச்சு ஓடிட்டான், உங்களால பிடிக்க முடியாது என்று சர்வா கூற, அதை எப்படி நீ சொல்ற என்று அவனை சந்தேகத்துடன் கேட்டான் இன்னொருவன். நான் இந்த வழியா தான் வரேன். அந்த பக்கம் எல்லாம் தேடிட்டேன், அங்க யாருமே இல்ல. அவன் எஸ்கேப் ஆகி போயிட்டான் என்று சர்வா சொல்ல, இதெல்லாம் சொல்ல நீ யாரு என்று சர்வாவை கோபத்தோடு கேட்டான் ஒருவன். ஏய், மரியாதையா பேசு, அவர்தான் நம்ம பாஸ காப்பாத்துனது என்ற முதலில் பேசியவன், நீங்க என் கூட வாங்க, பாஸ் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாரு என்று அழைத்தான். சின்ன தயக்கத்துடன் சர்வா அவர்களுடன் கிளம்பினார். அவர்கள் சர்வாவை தாஸ் கார் அருகில் அழைத்து வந்தனர். அங்குதான் தாசும் அவனுடைய ஆட்களும் மறைந்திருக்க சர்வாவுக்காக காத்து கொண்டிருந்தான் தாஸ். அவனை பார்த்ததும், நீ எப்படி என்ன காப்பாத்துன? உனக்கு எப்படி தெரியும் அவன் என்ன சுட போறான்னு என்று கேட்ட தாஸ் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அதனால் சர்வாவிற்கும் அவன் என்ன நினைக்கிறான் என்பது புரியவில்லை. ஒருவேளை அவன் தன்னை சந்தேகப்படுகிறானோ என்று குழப்பத்தோடு பார்த்தான். தாஸ் என்ன செய்யப் போகிறான்? சர்வாவின் உண்மையான நோக்கத்தை தாஸ் கண்டுபிடிப்பானா? தெரிந்து கொள்ள தாஸிடமிருந்து தேவையான தகவல்களை எடுப்பதற்காக சர்வா அவனோடு பழக முயன்றான்.
அதற்காக அவனுக்கு பிடித்த கார்ட்ஸ் கேம் விளையாடுவதற்காக அவனை அழைத்திருந்தான். விளையாட்டு ஆரம்பிப்பதற்கு முன்னரே எங்கிருந்தோ தாஸை சுட முயற்சி நடந்ததில் அந்த விளையாட்டு அப்படியே நின்று போனது. சுட வந்தது யார் என்பதை தெரிந்து கொள்ள சர்வா துரத்திக் கொண்டு ஓடிய பொழுது அது தனு என்று அறிந்து அதிர்ந்து போனான். தனு தாஸ் அவளது மகனை கொன்றுவிட்டதாக கூறியதில் இன்னும் அதிர்ச்சி அடைந்தவன் தனுவை காப்பாற்றுவதற்காக அவளை சூர்யாவோடு அனுப்பி வைத்துவிட்டு திரும்பி வரும் நேரம் தாஸின் ஆட்கள் அவனை சந்தித்து தாஸிடம் அவனை அழைத்து வந்தனர். சர்வாதான் தன்னை காப்பாற்றியதால் அவனிடம் பேச நினைத்தான். உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி கரெக்டா என்னை காப்பாத்துன என்று கேட்டான் தாஸ். அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. இதை சர்வா தன்னை காப்பாற்றிய நன்றியோடு கேட்கிறானா இல்லை சர்வா மீது சந்தேகம் கொண்டு கேட்கிறானா என்பதை புரியாமல் அவனை பார்த்தான் சர்வா. பிறகு நான் உங்க ட்ரெஸ்ல ரெட் டாட் பார்த்தேன். அதை பார்த்ததும் அத ஸ்னைப்பர் கன்னோட லேசர்னு தெரிஞ்சது. யாரோ உங்களை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதான் உங்களை தள்ளிவிட்டு காப்பாத்தினேன் என்று சர்வா பொறுமையாக நடந்ததை கூறினான். அதை கேட்டு தலையாட்டிய தாஸ், நல்ல பையன் நீ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்னோட பிசினஸ் கார்டு, இதை வச்சுக்கோ என்று தனது கார்டை அவனிடம் கொடுத்தான். நீ எப்ப ஃப்ரீயா இருக்கியோ என்னை மீட் பண்றதுக்கு வா. நீ என் உயிரையே காப்பாத்திருக்க. உனக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்யணும். நீ எப்ப வந்தாலும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லி தாஸ் தனது காரில் ஏறிக்கொள்ள கார் அங்கிருந்து கிளம்பியது. போகும் அவனையும் கார்டையும் மாறி மாறி பார்த்த சர்வா கார்டை பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். ஜிதேஷ் மற்றும் பவானி இருவரும் அவனுக்காக காத்து கொண்டிருக்க சர்வா காரில் ஏறி அமர்ந்தான். அதே காரில்தான் அமர்ந்து தனு இன்னும் அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு பக்கத்தில் அவள் வைத்திருந்த ஸ்னைப்பர் துப்பாக்கியும் இருந்தது. அழுததில் அவள் முகமே சிவந்து போயிருக்க சர்வா எதுவும் பேசவில்லை. இப்ப என்ன பண்றது? நீ என்ன நினைக்கிற என்று சூர்யா சர்வாவிடம் கேட்டான். தனுவை மீண்டும் பார்த்த சர்வா, சூர்யா, நீ பாரதி அம்மாவுக்கு கால் பண்ணி சிவானி வீட்ல இருக்காளான்னு கேளு என்று கூறினான். சூர்யாவும் போனை எடுத்து பாரதிக்கு அழைக்க சர்வாவின் போனுக்கு விக்டரிடமிருந்து அழைப்பு வந்தது. பெருமூச்சுடன் போனை அட்டன் செய்த சர்வா அமைதியாக இருக்க, பாஸ், ஒரு பேட் நியூஸ், சந்துரு உயிரோட இல்ல என்று கூறினான். அதற்கு சில நொடிகள் மீண்டும் அமைதியாக இருந்தவன், எனக்கு தெரியும், நான் அப்புறம் பேசுறேன் என்று சொல்லி அழைப்பை துண்டித்து விட்டான். அதே நேரம் இந்த பக்கம் போன் பேசி முடித்துவிட்டு திரும்பிய சூர்யா, சிவானி வீட்ல இல்லைன்னு அம்மா சொன்னாங்க என்று கூறினான். ஓகே, அப்ப எல்லாரும் என் கூட வீட்டுக்கு வாங்க, இங்க இருக்கிறது சேஃப் இல்ல என்று கூறி சர்வா டிரைவர் சீட்டில் ஏறி அமர ஜிதேஷ் அதே காரில் ஏறிக்கொண்டான். சூர்யாவும் பவானியும் மற்றொரு காரில் வந்தனர். கிளப்பில் இருந்து கிளம்பிய கார்கள் இரண்டும் சர்வாவின் வீட்டை நோக்கி சென்றது. காருக்குள் இருந்த அனைவருமே ஏதோ யோசனையில் இருந்தனர். சர்வாதான் பெரும் குழப்பத்தில் இருந்தான். அவனுடைய திட்டத்தை செயல்படுத்தினால் பிரச்சனைகள் சரியாகிவிடும் என்று அவன் ஏதேதோ நினைத்திருக்க, இப்போது விஷயம் கையை மீறி போவது போல தோன்றியது. இப்ப ஏதாவது பண்ணலேனா தனு அவளாவே போய் தாச கொன்னுடுவா. இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும், இவளை கட்டுப்படுத்தியே ஆகணும் என்று மீண்டும் மீண்டும் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டவனுக்கு மகனை இழந்த ஒரு அம்மாவின் நிலை இந்த நொடி எப்படி இருக்கும் என நன்றாக தெரியும். பாரதியையும் அவன் பார்த்திருக்கிறானே, அதனால் தனுவின் வாழ்க்கையும் அதே போல ஆகக்கூடாது என்று யோசித்தான். என்ன செய்தாலும் இறந்து போன தனுவின் மகனை உயிரோடு கொண்டு வர முடியாது. ஆனால் அவளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்று சிந்திக்க ஆரம்பித்தான். இவற்றில் அவனுக்கு புரியாத ஒரே கேள்வி, தாஸ் எதற்காக தனுவின் மகனை கொல்ல வேண்டும் என்பதுதான். சரியாக தெரியவில்லை என்றாலும் இவ தாசுக்கு கீழத்தான் வேலை செஞ்சிருப்பா. ஒருவேளை தனு இன்ஃபர்மேஷனை கொண்டு வரலேங்கிற கோபத்துல இப்படி பண்ணியிருப்பானோ என்று ஒரு சந்தேகம் வந்தாலும் இதுதான் காரணமா என அவனுக்கு தெரியவில்லை. தனு அவனோடு சேராமல் இன்னும் ஆதிசேஷனுக்காகத்தான் வேலை செய்கிறாள் என்ற தோற்றத்தை வைத்திருந்தால் மட்டுமே சர்வாவினுடைய திட்டம் வேலை செய்யும். இல்லையெனில் அவள் கொடுக்கும் தகவல்களை ஆதிசேஷனோ இல்லை அவன் உடன் இருப்பவர்களோ நம்பப் போவதில்லை. அதை சரியா தவறா என சோதனை செய்வார்கள். அப்படி செய்தால் சர்வா திட்டம் சொதப்பிவிடும் என பல விஷயங்களை சிந்தித்துக் கொண்டு சில நிமிடங்களில் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர்.
தனுவை சர்வா உள்ளே அழைத்து வர பாரதி ஏற்கனவே அவனுக்காக காத்து கொண்டிருந்தார். திடீரென ஒரு பெண்ணுடன் வந்ததில் குழப்பமாக பார்த்தவர், எல்லாம் ஓகேதானே என்று கேட்டார். ஓகேதான், கொஞ்சம் பேசணும், அதுக்காகத்தான் கூட்டிட்டு வந்தேன் என்றவன் பின்னால் திரும்பி சூர்யாவிடம், நீ போய் எல்லா சீனியர்ஸ் கிட்டையும் நாம சீக்கிரத்திலேயே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போறோம்னு இன்ஃபார்ம் பண்ணு என்று கூற சூர்யா சரி என்று தலையை ஆட்டினான். பிறகு ஜிதேஷிடம் திரும்பியவன், நீயும் கிளம்பு, பவானி மட்டும் இங்க இருக்கட்டும் என்று கூறியதும் ஜிதேஷ் தலையாட்டிவிட்டு சூர்யாவுடன் அங்கிருந்து கிளம்பினான். அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு தனு பக்கம் திரும்பிய சர்வா, நீ இன்னும் என் மேல கோவமா இருக்கியா என்று மெதுவாக கேட்டான். அதில் தயக்கத்துடன் அவனை பார்த்த தனு, இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, உங்க மேல கோவம் இருக்காதுன்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? என்னோட எதிரிய நீங்க இன்னைக்கு காப்பாத்தி இருக்கீங்க. அவன் எனக்கு மட்டும் எதிரி இல்ல, உங்களுக்கும் தான் எதிரி. என்ன மாதிரியான லீடர் நீங்க? அந்த தாசை எதுக்கு நீங்க காப்பாத்துனீங்க என்று படபடப்பாக கேள்வி கேட்டாள். அதற்கு பெருமூச்சு விட்ட சர்வா, தாஸ் தான் உன் பையனை கொன்னதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு யார் சொன்னாங்க என்று கேட்டான். அந்த கேள்வியில் சில நொடிகள் வாயே திறக்காமல் இருந்தாலும், நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் ஆபரேஷன் பண்ணி அந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்புறம் அவனுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கி தரணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக நான் வெளியில போயிருந்தேன். இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் வெளியிலேயே போயிருக்க மாட்டேன் என்று முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தவள், பாதி தூரம் போன அப்புறம்தான் நான் பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன்னு தெரிஞ்சது. அதனால மறுபடியும் நான் வீட்டுக்கு போனேன். அங்க ராஜேஷ் இருந்தான். ராஜேஷ் தான் என்னை மனோஜ் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சது. சில நேரம் அவன்தான் என்னை தேடி வருவான். அவனும் தாசுக்காகத்தான் வேலை செய்கிறான் என்று சொல்லும் பொழுதே கண்ணீரில் மூழ்கி போயிருந்த அவளுக்கு பேச்சே வரவில்லை. அந்த ராஸ்கல் என் பையனை துப்பாக்கியால சுட்டுட்டான் என்று சொல்லி முடித்து வெடித்து அழ ஆரம்பிக்க சர்வாவிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. பிறகு, அவனை எப்படி நீ தப்பிக்க விட்ட? அவனை நீ பிடிச்சிருக்கலாமே என்று கேட்டான். அதற்கு பதில் சொல்லாமல் தனது கை சட்டையை உயர்த்தி காண்பித்தாள். அங்கு தோள்பட்டையில் குண்டடிப்பட்டு கட்டு போடப்பட்டு இன்னும் அதிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணினேன். அப்பதான் என்னையும் ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். சைலன்சர் போட்டதால அங்க இருந்த யாருக்குமே தெரியல. நானும் அடிபட்டதுல மயங்கிட்டேன். மயங்கினதை இறந்துட்டேன்னு நினைச்சு கூட அவன் அங்கிருந்து போயிருக்கலாம். அதுக்காகத்தான் ராஜேஷையும் தாசையும் கொல்லணும்னு நான் நினைச்சேன். அவன் என்கிட்டேருந்து எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்னு தான் ஸ்னைப்பர் கன்னால அவனை ஷூட் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணேன். என் பையனுக்கு அவன் என்ன கொடுத்தானோ அதை அவனுக்கே திருப்பி கொடுக்க நான் தயாரா இருந்தப்போ கடைசி நிமிஷத்துல நீங்க குறுக்க புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. அவனு தப்பிச்சிட்டான். உங்க மேல கோவப்படாம வேற என்ன பண்றது என்று அவள் கேள்வியோடு நிறுத்த, உன்னோட வலி எனக்கு புரியுது. ஆனா இப்போதைக்கு தாஸ் எனக்கு வேணும். அவனால சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அவனை கொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு முன்னாடி அவன் மூலமா எவ்வளோ ஸ்பை டீமுக்குள்ள இருக்காங்கன்னு தெரியணும். அவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பணும். நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச உடனே நான் தான் டைகர்ங்கிற அடையாளத்தோட தான் நான் வெளியே வந்துருவேன். அப்போ உனக்கும் இன்னும் அதிக பவர் கிடைக்கும். அந்த தாசை நீ உன் கையால கொல்லலாம். ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உன் கோபத்தை குறைச்சுக்கணும் என்று கேட்ட சர்வா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? நீ இதுக்கு ரெடியா என்று கேள்வியோடு நிறுத்திட, தலையாட்டிய தனு, அந்த தாஸ் கொடூரமா சாவான்னா அது எப்படிப்பட்ட பிளானா இருந்தாலும் நான் தயாரா இருக்கேன். உங்களோட வேலை முடிஞ்ச உடனே அவனை கொல்லணும். அப்பதான் என் பையனோட ஆத்மா சாந்தி அடையும் என்று அவள் கோபத்துடனே சொல்லி முடிக்க, நீ இதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அந்த ராஜேஷ் எனக்கு தேவையில்லை. நீ அவனை எப்ப வேணாலும் கொன்னுக்கோ. பட் அந்த ஆளுங்க எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க. நீ இன்னைக்கு அவங்கள ஷூட் பண்ண ட்ரை பண்ணதாலேயே அவங்க கொஞ்சம் உஷாராயிடுவாங்க. பாடி கார்ட், செக்யூரிட்டி எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் நீ கவலைப்படாத. உனக்கு ஒரு டீமை நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். அவங்க நீ அந்த ராஜேஷை கொல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா என்று அவள் கண்ணீரை துடைத்துவிட்ட சர்வா கூற, தேங்க்ஸ் பாஸ் என மெதுவாக கோரினாள் தனு. அதில் நிம்மதியடைந்தவன் பாரதியிடம், அம்மா இந்த பொண்ணுக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க என்று கூறிவிட்டு பவானியிடம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் தனுவை அவ வீட்டுல டிராப் பண்ணிடு என்று கூறினான். பாரதி உள்ளே சென்றுவிட பவானி சரி என்று தலையாட்டினான்.
தனுவின் தோளில் தட்டிவிட்டு தனது அறைக்குள் சென்ற சர்வா கதவை மூடிக்கொண்டான். இங்கு சர்வா தனுவின் பிரச்சனைக்கு ஒரு வழியை கண்டுபிடித்திருக்க, இன்னொரு பக்கம் வேதிகா வீட்டில் பிரச்சனைகள் ஓயவில்லை. உங்க பொண்ணுகிட்ட பேசி எப்படியாவது அவளுக்கு பிரச்சனைய புரிய வைங்க. நான் சொல்றதுக்கு ஒத்துக்க சொல்லுங்க. நான் சொல்ற எதையும் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா என்று அம்பிகா குணசேகரனிடம் கூற, அதை கேட்டுக்கொண்டிருந்த வேதிகா தனது பிடிவாதத்திலிருந்து சிறிதும் மாறாமல், அம்மா, நேத்து தானே தாத்தா இந்த விஷயத்துல என்ன ஃபோர்ஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னாரு. எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசுறீங்க என்று கேட்டாள். அம்மா கிட்ட இப்படியெல்லாம் பேசாத. அம்மா உன்னோட நல்லதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்றா. உன் அம்மாவோட சந்தோஷத்துக்காக நீ எதுவுமே பண்ண மாட்டியா? ஏன் இப்படி மாறிட்ட என்று குணசேகரன் கேட்க, வேதிகாவிற்கு அவரை பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது. இருந்தும், ஒரு நிமிஷம்பா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. அவங்க என்னோட நல்லதை பத்தி யோசிக்கல. அவங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் சொல்றாங்க. எப்படி உங்களால மறுபடியும் சர்வா கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்க முடியும்? என்ன பத்தி நினைச்சு பாத்தீங்களா? அது இம்பாசிபிள். யாராவது இந்த மாதிரி டைவர்ஸ் ஆன அப்புறம் போய் பேசி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று கேட்கும் பொழுது வேதிகாவின் குரல் அதிகரித்தது. தினம் தினம் வேதிகாவின் திருமணத்தை பற்றியும் சர்வாவிடம் பேசுவதை பற்றியும் தான் அந்த வீட்டில் அனைவருமே பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களை பொறுத்தவரை வித்யா ஸ்கின் கேர் பாப்புலராக வளர்ந்ததால் மட்டுமே அவர்களது பிசினஸ் சரிந்து போனது. இன்னும் சில நாட்களில் வரப்போகும் அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட சர்வாதான் அவார்ட் வாங்குவான் என அவர்கள் முடிவே செய்துவிட்டனர். முன்பு அவர்கள் சர்வாவை பார்த்த பார்வை இந்த காரணங்களாலேயே மாறியிருந்தது. அப்போது எதற்கும் உதவாதவனாக தெரிந்தவன் இப்போது பெரிய ஆளாக தெரிகிறான். சிறந்த தொழிலதிபராக தெரிகிறான். அதுவும் இவ்வளவு குறுகிய காலத்தில் வளர்ந்துவிட்டான் என்றால் அவனது திறமை எத்தகையது என்று கூற அம்பிகாவே யோசிக்க ஆரம்பித்து விட்டார். அதனாலேயே அவனை மீண்டும் இந்த வீட்டு மருமகனாக்கிக் கொள்ள மொத்த குடும்பமும் ஆசைப்பட்டது, வேதிகாவை தவிர. அவள் ஒருத்தி மட்டுமே இதை பிடிவாதமாக மறுத்துக் கொண்டிருக்கிறாள். சர்வாவிடம் இதை பற்றி பேசுவதை நினைக்கும் பொழுதே அவளுக்கு அசௌகரியமாக இருந்தது. ஆனால் அம்பிகாவோ, நீயே இப்படியெல்லாம் யோசிக்கிற? உனக்கு டைவர்ஸ் கொடுக்க சொன்னப்போ சர்வா விருப்பப்பட்டு ஒன்னும் கொடுக்கல. அவனோட முகத்தை நீ பாத்தியா இல்லையா? அவனுக்கு இன்னும் உன்னை பிடிக்கும். நீ அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன்னு சொன்னா கண்டிப்பா அவனே உன்னை தேடி வந்துருவான் என்று வேதிகாவிற்கு நம்பிக்கையூட்டும் விதமாக கூறினார். அம்மா, உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க பாயிண்ட் சரின்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுவீங்களா? சரி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். நீங்க அப்பாவை அசிங்கப்படுத்தி டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவர்கிட்டயே போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்பீங்களா? உங்களால அதை பண்ண முடியுமா என்று கேட்க அம்பிகாவோ, அஃப்கோர்ஸ் நான் பண்ணுவேன் என்று கூறிய அம்பிகா குணசேகரனிடம் கண் செய்கையில் ஏதோ சொல்லிவிட்டு, உனக்கு நிறைய விஷயம் தெரியாது வேதிகா. உண்மை தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் பேச மாட்ட என்றிட அவள் புரியாமல் பார்த்தாள். நானும் உன் அப்பாவும் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம். நீயும் சர்வாவும் அந்த மாதிரி ஏன் இருக்கக்கூடாது? அதுக்காகத்தான் நான் இதெல்லாம் சொல்றேன் என்றதும் அம்பிகாவை புரிந்து கொண்ட குணசேகரன் ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினார். வேதிகா இருவரையும் மாறி மாறி பார்க்க அவளுக்கு இப்பொழுது குழப்பம் அதிகரித்தது. அப்பாடா, இவ்வளோ தூரம் பேசினதுக்கு கொஞ்சமாவது யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா என்ற அம்பிகா நிம்மதியடைய சில நொடிகளில் எழுந்து நின்ற வேதிகா அவள் போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். பாத்தீங்களா, அவ நாம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டா என்ற அம்பிகா கூற குணசேகரன் தலையாட்டிக் கொண்டே போகும் அவளை பார்த்தார். வேதிகா மீண்டும் சர்வாவை சந்திப்பாளா? வேதிகாவின் வருகையால் சர்வா ஷிவானிக்குள் பிரச்சனை ஏற்படுமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.